அப்பாவை காணோம், அப்பாவை அங்கே தேடாதப்பா, மக்கள் மனசில் தேடு. நல்ல பஞ்ச். பட் நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பெண் குழந்தைகளுக்கு தான் அதிகமாக அப்பாவை பிடிக்கும். இந்த எலெக்ஷனில் உங்களை அதிகமாக நிராகரித்ததே பெண்கள் தான். ஸோ அப்போ உங்கள் அப்பாவை பிடிக்காது. அண்ணனை பிடிக்கணும் முடிவு எடுத்துட்டாங்க. ஏன் அண்ணனை பிடிக்கணும் முடிவு எடுத்தாங்க? அப்பாவை நீங்கள் யோசிக்கணும்ல, நீங்கள் அதை யோசிக்க மாட்டீங்க. உங்களை சுற்றி ஒரு 100 பேர் 500 பேர் உங்களுக்கு ஜாடா தட்டவங்க இருப்பாங்களா, நீங்கள் பேச கை தட்டத்துக்கு? அதை விட்டு வெளியே வாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து திருப்பி உங்கள் நிலைமை அடைவீங்க. நான் வெளிப்படையாகவும் சொல்கிறேன், உங்களை சுற்றி இருக்க எல்லாமே உங்களை அழிக்கக்கூடிய கூட்டம். நீங்கள் கடந்த 5 வருஷத்தில் சில விஷயங்கள் நல்ல ஆட்சிகள் கொடுத்துருக்கீங்க, நான் மறுக்க விரும்பலை. பட் ஆனால் உங்களை சுற்றி இருக்க பல பேர் பண்ண துரோகங்களும் மக்கள் செய்த அநீதிகளும் தான் உங்களோட தோல்வி காரணம். அதையே நீங்கள் உணரலை. இவ்வளோ பெரிய கட்சி பொசிஷன் போயிட்டீங்க. உங்கள் பையனுக்கு கொடுத்த அமைச்சர் பதவியும் தப்பு, அவர் கொடுத்த துணை முதலமைச்சர் பதவியும் தப்பு. இது எத்தனை மக்களுக்கு வந்து கேள்வியாக மாறிச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதை கேட்குற இடத்துல உங்களை யாருமே வச்சுக்கல, உங்கள் காதுக்கு வராமல் உங்களை வச்சுருக்காங்க. நீங்கள் கிட்டத்தட்ட இன்குபேட்டரில் இருக்க மாதிரி இருக்கீங்க. உங்களை சுற்றி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தமிழ்நாடுன்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாடு மக்கள் அப்படி இல்லை, நிறையா விஷயத்தை பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவை காணும், ஆனால் அப்பா திருப்பி வரலாம். நீங்கள் மட்டும்தான் மனசு வைக்கணும். அதுக்கு அம்மான்ற பிராண்டு மாதிரி அப்பான்ற பிராண்டை உருவாக்க முயற்சி பண்ணுறீங்க. பட் அண்ணன் பிராண்டு சர்ன்னு போயிடுச்சு. என் பேர் மேக்ஸ்.